மற்றும் ஒரு அண்மை செய்தி. செல்வ கணபதியின் மனு ஏற்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை வாக்குரிமை சர்ச்சை காரணமாக செல்வ கணபதியின் வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது மனு ஏற்கப்படுமா இல்லையா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மோகன்ராஜ். அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது 2 வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அவரது வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கும்? அவர் எப்ப விளக்கம் கொடுக்க போறார்? ராதா, சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய டி.எம். செல்வ கணபதிக்கு இந்த ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறது மட்டுமல்லாம பல பிரச்சனைகளை இன்னைக்கு முன்வைத்து தான் ஆட்சேபம் தெரிவித்திருக்காங்க. அதிமுக வேட்பாளர், பாமக வேட்பாளர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என பலரும் ஆட்சேபம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கடந்த 25ஆம் தேதி செல்வ கணபதி தனது வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த நிலையில இன்னைக்கு அவரது உட்பட சேலம் மக்களவை தொகுதிகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தா அப்படின்னாக்கா 39 வேட்பாளர்கள், மொத்தம் 52 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று காலை மாவட்ட தேர்தல் அலுவலர் பிருந்தாதேவி தலைமையில் தொடங்குச்சு. இப்பதான் இந்த பிரச்சனை கொண்டு வராங்க. அதாவது நேற்றைய தினமே திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி, அதே போல சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி 2 தொகுதிகளிலுமே வாக்குரிமை இருப்பதாக ஒரு ஆவணங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அவருக்கு இதனால பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வேட்புமனு பரிசீலனையின் போது இது மட்டும் பிரச்சனைகள் அல்ல. செல்வ கணபதி தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரணாம பத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் ஏற்கனவே குற்ற வழக்குகள்ல இருந்திருக்கிறாரு. அதுல சுடுகாட்டு ஊழல் அந்த ஒரு குற்ற வழக்கை மட்டும் தான் காட்டியிருக்காரு. ஆனா மீதமுள்ள பிளசன்ட் ஸ்டே வழக்கு, அதே போல கலர் டிவி ஊழல் வழக்கு, இந்த ஊழல் வழக்குகள் தொடர்பான விவரங்கள் எதுவுமே அதுல இடம்பெறல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது மட்டும் அல்லாம இவர் சொத்து விவரங்களையும் மறைச்சு காட்டியிருக்கிறதா மற்றொரு குற்றச்சாட்டை வச்சுதான் சுயேட்சை வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர் ஆட்சேபம் தெரிவித்து தேர்தல் அலுவலரிடம் மனுவும் கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில செல்வ கணபதியோட மனு பரிசீலனைக்கு உட்படுத்தப்படாம நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது வரைக்கும் அதன் மீதான பரிசீலனை நடைபெறாம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால செல்வ கணபதியோட வழக்கறிஞர் பல்வேறு விளக்கங்களை அளிப்பதற்காக தொடர்ச்சியா போன வண்ணமே இங்க இருக்காங்க. எனவே இந்த குழப்பமானது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா திமுகவில் டி.எம். செல்வ கணபதிக்கு மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருந்த சம்பத்குமாரோட மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதாவது சம்பத்குமார் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிட்டவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவரோட மாற்று வேட்பாளராக இருக்கக்கூடிய அவரோட மனு ஏற்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா செல்வ கணபதிக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவரோட வேட்புமனு ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா அப்படிங்கறத சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையம் என்ன அறிவிக்கிறது அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். நிச்சயமாக மோகன்ராஜ், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. செல்வ கணபதியின் மனு ஏற்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். அவரிடமும் பேசலாம். ரமேஷ், தேர்தல் நடத்தும் அலுவலர் எப்போது முடிவெடுக்கப் போகிறார்? மேலும் அதற்கு நேரம் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கா? சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் புதிய தலைமுறை சார்பாக இந்த வினாக்களை முன்வைத்த போது, அதாவது ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆபீசருக்கும் ஒரு கையேடு தேர்தல் ஆணையம் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் விதிகள் இருக்கிறது. ஒரு வேட்பாளரை எப்போது அவர்கள் அந்த மனுவை ரிஜெக்ட் செய்ய வேண்டும் என்பதற்கான ரூல்ஸ் அதுல இருக்கு. அந்த ரூல்ஸ் புக் நம்ம கிட்ட இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் த எலெக்ஷன் அவர் தவறா போட்டிருந்தா அவர் மனு நிராகரிக்கலாம். the exact name of the house of the legislature, குறிப்பா அந்த தொகுதியுடைய பெயரை அவர் தவறாக பூர்த்தி செய்து கொடுத்திருந்தால் அதை நிராகரிக்கலாம். the choice of the symbol, குறிப்பாக ஒருவர் வேற கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியோட சிம்பலை செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். இது போன்று ஒரு 20 வகையான காரணங்கள், குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருந்தால், அவர் நாமினேஷன் செய்திருந்தால் அவரை ரிஜெக்ட் செய்யலாம் என்பன போன்ற ஒரு 25 விதமான காரணங்கள் கொண்ட அந்த ரூல்ஸ் புக் நம்ம கிட்ட இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த இரட்டை வாக்குரிமை குறித்த எந்த விஷயம் இல்லை. இது நம்ம அன்அபிஷியலா அதிகாரிகள்ட்ட கேட்கும்போது இது ஒரு மேஜர் இஷ்யூ இல்லைங்க. ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க, மற்றொரு ஊருக்கு போவாங்க, அப்பயும் அங்கேயும் சேர்த்துவாங்க. அங்க இருக்கிற லோக்கல் பிஎல்ஓ
அந்த அவரா பார்த்து நீக்கிடணும். சில இடங்கள்ல அதை நீக்க மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனே சில நேரத்தில் வந்து தவறு செய்கிற அந்த ஆபீசர் சில தவறு செஞ்சிருவாங்க. இது ஒரு மேஜர் இஷ்யூ கிடையாதுங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல இரட்டை வாக்குரிமை இருந்தால் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுமா என்று கேட்டால் இல்லை அப்படின்றதான் ஒரு தெளிவான பதிலாக இருக்கிறது. மற்றபடி மோகன்ராஜ் சொன்னதுபடி அவர் குறிப்பாக அவருடைய வழக்கறிஞர்கள் சார்பாகவும் திமுக சார்பாகவும் நம்ம கேட்ட பொழுது ஏற்கனவே அவர் ஒரு வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார். மற்ற வழக்குகள் குறிப்பாக இந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டிலே அல்லது சொத்து குவிப்பு வழக்கிலோ தண்டிக்கப்பட்டு தீர்ப்பு பெற்றிருந்தால் அவர் நிச்சயமாக போட்டியிட முடியாது. ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் எந்த விதியிலும் தண்டிக்கப்படவில்லை. அவர் ஏற்கனவே 1999 காலகட்டத்திலே அதிமுகவில் எம்பியாக சேலம் பார்லிமெண்ட்ல செலக்ட் ஆயிருக்கிறவர். அவரை பொறுத்தவரையிலும் அவருடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கு. டிஎம்கே சைட்லையும் சொல்றாங்க. இதுதான் நிலவரமா இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த தேர்தல் நடத்தை விதிகளை பொறுத்தவரை உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் சேலம் மாவட்ட ஆட்சியராக கூடிய பிருந்தாதேவி IAS அவர்கள் என்று என்ன சொல்கிறார்கள். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேருடைய மனுக்கள் ஏற்றிருக்காங்க. சில பேர் நிறுத்தி வச்சிருக்காங்க. அவருடைய இறுதி முடிவே இறுதியானது. ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டு தான், இல்லைனாலும் இல்லதான். அதை வந்து நீங்க வந்து கொஸ்டின் பண்ணணும்னா நீங்க வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நம்ம 3 மணி வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமாக ரமேஷ், தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, என்ன காரணங்களை குறிப்பிடுறாங்க அப்படிங்கறத நீங்க விளக்கமா சொன்னீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.